என்ன உளர்ற? சூப்பரா நல்லா தாடா நடிக்கிற. என்கிட்ட உன் பாச்சாலும் பழிக்காதுடா. எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரப்போறேன். உங்க அப்பாட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். இதுல நீ கொலை பண்ணிருக்க, அஞ்சலியை கெடுத்தது நீ தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், உன்னை கொன்னே போட்டுருவாரு. ஏய் ஏய், உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு பணம் வேணும். சொல்லு, எவ்வளவு வேணும்? ஒரு 5 லட்ச ரூபா கூட. ஏய், என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது. என்ன விளையாடுறியா? உங்க அப்பாட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, வீட்டுல ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் இருக்காதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னா உங்க அப்பாட்ட மாட்டி விட்டுருவேன். உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ பணம் தரல, அதுக்கப்புறம் நான் உங்க அப்பாட்ட தான் டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஹலோ ஹலோ, யாரு நம்ம பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சா நம்மளே ஒருத்தன் நோண்டிட்டு இருக்கான். உட்காருங்க. குஷி, இவங்க தான் உங்க அப்பா அம்மாவா? எஸ் மேடம். ஓகே, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? திட்டுவாங்க மேடம். வாட்? அம்மா தான் அப்படி சொன்னாங்க. குஷி, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். காரணம், கிளாஸ்ல எப்பவுமே இவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்ப கடைசியா நடந்த எக்ஸாம்ல 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில். என்னோட இத்தனை வருஷத்து சர்வீஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி நான் பார்த்ததே இல்ல. வாட்ஸ் ராங் வித் யூ? மேடம், நான் பேசலாமா? ஷியோர் மேம். நானும் இதே ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் தான். காரணம், எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாரு. குஷிக்கு அப்படி ஒரு நல்ல அப்பா கிடைக்கல. அது அவளோட துரதிருஷ்டம். இவர் தானே குஷியோட அப்பா? இவர் தான் மேம். ஆனா குழந்தை என் கூட தான் இருக்கு. வாரத்துல ஒரு நாள் சண்டே வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. சண்டேனா நானும் ஃப்ரீயா இருப்பேன். குழந்தைக்கு நடத்தின பாடம்லாம் சொல்லி கொடுக்கலான்னு நினைப்பேன். இவர் வலுக்கட்டாயமா வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. கேட்டா கோர்ட் ஆர்டரை காட்டுவாரு. தாய் பாசத்தை பத்தி கோர்ட்டுக்கு தெரியுமா மேம்? அப்போ நீங்க 2 பேரும் டிவோர்ஸியா? எஸ் மேடம். ஆமா மேம். மேடம், ஒரு வாரத்துல 6 நாள் குழந்தை அவங்க அம்மா கூட இருக்கா. ஒரே ஒரு நாள் தான் அவ என்கிட்ட வர்றா. அந்த ஒரு நாளால அவ படிப்பு கெட்டு போச்சுன்னா எப்படி மேடம்? அது மட்டும் இல்ல, ஒரு குழந்தை கிட்ட ஒரு தாய் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், ஆதரவா இருக்கணும். பாசத்தோட படிப்பு சொல்லி கொடுத்தா ஏன் படிப்பு ஏறாம போகுது? ஆனா அங்க அப்படியே நடக்குது. அவங்க வீட்டுல என் குழந்தை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். நான் குழந்தைய கண்டி போட வளர்த்ததுனால தான் இவ்வளவு நாள் அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா. ஒரு நாள் இவளை கூட்டிட்டு போய் என்னை பத்தி இல்லாத போல சொல்லி கொடுத்துருக்காரு மேம். வீட்டுக்கு வந்தா என்கிட்ட சண்டை போடுறா இவ. எது பேசினாலும் எதிர்த்து பேசுறா. படிக்க சொன்னதுக்கு என்ன கப்பால் அடிச்சு காயப்படுத்தினா. அநியாயமா பச்சை குழந்தை மேல அபாண்டமா பழி போடுறீ. மனசாட்சியே கிடையாது உனக்கு. வாயு மூடுங்க. யாருக்கு மனசாட்சி இல்ல? படிக்கிற பொண்ணுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தது அது தப்பு இல்லையா? உங்க வீட்டுக்கு வந்தா கண்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. கடைசியில அவளுக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்ல, அப்ப நான் தானே பார்த்தேன். எக்ஸாம்ல சரியா எழுதலன்னா காரணம் யாரு? நீங்க தானே. என்ன என்ன என்னால குழந்தைக்கு ஏமா அப்பா வேலையோட கண்ணு உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? இங்க நான் பேசிட்டு இருக்கும்போது அவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஏய், என் பொண்ணு கிட்ட நான் பேசுவேன், நீ யார்கிட்ட கேக்குறதுக்கு? அவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா அவளை படிக்க விட்டுருக்க வேண்டியதானே. ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போறீங்க? ஆடி பாவி, ஒரே ஒரு நாள் குழந்தை என் கூட இருக்கிறதுனால நான் தான் என் குழந்தை படிப்பு கெடுக்கன்னு சொல்றேன் நீ? ஆமா, நீங்களும் உங்க ஃபேமிலியும் தான். என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீங்க 2 பேரும் படிச்சவங்க தானே? பெத்த குழந்தை முன்னாடி இப்படியா சண்டை போட்டுக்குவீங்க? 3வது மனுஷன் ஏன் முன்னாடியே இப்படி நடந்துக்கிறீங்க?
இப்படிதான் வீட்ல நடந்துக்குவீங்களா? குழந்தை மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட உங்க 2 பேருக்கு உள்ள இருக்கிற ஈகோ தான் பெருசா தெரியுது. ஐம் சாரி மேடம். உங்க முன்னாடி நான் இப்படிலாம் நடந்துட்டு தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சுங்க. ஆனா நான் இப்படி நடந்துட்டதுக்கு காரணமே குஷியுடைய அம்மா தான். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சீக்கிரமா சொல்லுங்க மேடம். எனக்கு இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிடிக்கல. அருவருப்பா இருக்கு. படிச்சு நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு வர சொன்னா உங்க 2 பேருக்குமே அட்வைஸ் தேவைப்படுது. குஷி எந்த மாதிரி சூழ்நிலையில ஸ்கூலுக்கு வரான்னு இப்பதான் தெரியுது. அதுல அவ எப்படி நல்லா படிக்க முடியும்? உங்க 2 பேருக்கும் தான் இப்ப கவுன்சிலிங் தேவைப்படும் போல இருக்கு. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி மேடம். நாங்க இப்ப போலாமா? இருங்க உமா. குஷி சரியா படிக்கலங்கிற கோவத்துல தான் உங்களை வர சொன்னேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் குஷி மேல பரிதாபம் தான் வருது. உங்க சண்டையில குஷியோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. அத பத்தி உங்க 2 பேருக்கும் அக்கறையே இல்லையா? இது குழந்தை மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் பிரின்சிபலா ஒன்னு சொல்றேன். அடுத்த எக்ஸாம்லயும் குஷி இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணா ஐ எம் சாரி டு சே திஸ். நீங்க வேற ஸ்கூல் தான் பார்க்கணும். நான் டிசி கொடுத்துருவேன். எங்களுக்கு ஸ்கூல் ரிசல்ட் தான் முக்கியம். குஷியோட கிளாஸ்ல ஸ்ருதின்னு ஜட்ஜோட பேத்தி படிக்கிறா. ஆரம்பத்துல சுமாரா தான் படிச்சா. இப்ப அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறா. குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே போகணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். குஷி, அப்பா அம்மா சண்டை போட்டா நீ எதுவும் படிக்கிறத நிறுத்திடக்கூடாது. நீ நல்லா படிக்கணும். என்ன? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளானா அப்பா அம்மா கட்டாயம் ஒன்னும் சேர்ந்துருவாங்க. சரியா? ஓகே மேடம். நீங்க போலாம். தேங்க்யூ மேடம். இவடா. என்ன சார் ரொம்ப டென்ஷனாவே இருக்கீங்க? பின்னென்ன ராமதாஸ், கதிர் கேஸ் நம்ம கிட்டயே கண்ணாமூச்சி காட்டுது. முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஒரு வாரம் லீவ் போட்டு ஊட்டி போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க சார். முடிஞ்சா என்னையும் கூட்டு போங்க சார். ஏன் கொலையாளி ஊட்டியிலேயே இருக்கான்? இல்ல வெளியூர் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா கேஸை டீல் பண்ணலாம். அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை சார். ராமதாஸ், எங்க போனாலும் இங்க தான் வந்தாகணும். இந்த கேஸ்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்கதான்னு தெரியல. சரவண செய்யலன்னு முடிவாயிருச்சு. வேற யார் தான் பண்ணியிருப்பா? சார் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கு சார். முதல் கோணல் முற்றும் கோணலுங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதிர் மர்டர் கேஸ்ல அதான் நடந்திருக்கு. செத்துப்போன கதிரோட பொண்டாட்டி ஆர்த்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு சரவணனை அரெஸ்ட் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. அதை செஞ்சிருக்கவே கூடாது. செத்துப்போன கதிரோட பொண்டாட்டி ஆர்த்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு சரவணனை அரெஸ்ட் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. அதை செஞ்சிருக்கவே கூடாது. தப்பான இடத்துல கை வைக்க போய் கேஸ் சுத்துன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுத்துன்னு சுத்தி நின்னு பார்த்தா பூமியே சுத்துது சார். சரவணனும் டிகேவும் கதிர் தங்கியிருந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அது நிஜம். அதுக்கு ஆதாரமும் இருக்கு. ஆனா 2 பேரும் கதிரை கொலை பண்ணல. கதிர் தலையில காயம் இருந்தாலும் வயித்துல குத்தப்பட்ட கத்தியால தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. இல்ல இவங்கள யாராவது ஒருத்தர் கதிர் தலையில அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்த யாரோ தான் கதிர் வயித்துல கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க. சார் இந்த லேடி கர்ச்சிப்பு, நீளமான தலைமுடி. மீனாவை ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்க தலைமுடியை சேகரிச்சு எடுத்தேன். அதையும் சம்பவ இடத்துல கிடைச்ச முடியையும் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். 2 வெவ்வேறுன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப அங்க போன அந்த பொண்ணு யார் சார்?
கதிர் வயித்துல ரொம்ப ஆழமா கத்தி குத்து விழுந்திருக்கு. கண்டிப்பா ஒரு பொண்ணால செஞ்சிருக்க முடியாது. சரவணன் டிகே பண்ணல, அந்த பொண்ணு இதை பண்ணல. அப்போ வேற யார் சார் இதை பண்ணிருப்பா? ஒன்னும் அவசரம் இல்லை, பொறுமையா கண்டுபிடிப்போம். செத்து போனவன் ஒரு பொறுக்கி, கேஸ பொறுமையா டீல் பண்ணுவோம். அப்போ ஊட்டிக்கு டிக்கெட் போட்டுலாமா சார்? ஊட்டிக்கு போறதை விட மாட்டீங்களா ராம்தாஸ்? இல்ல சார், மாமியார் வீடு அங்க இருக்கு, போனா வாய்க்கு ருசியா சாப்பிடலாமேன்னு பார்த்தேன் சார், வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார், ஊட்டி போக வேணாம். நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இது வரைக்கும் விசாரணையில் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவோம். மிச்சத்தை அப்புறம் பார்க்கலாம். ஓகே சரி, வண்டியில இருங்க, போலாம். தாத்தா குஷி கண்ணு, வா வா செல்லம். எங்கம்மா போயிட்டு வர? தாத்தா கோயிலுக்கா? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீ கோயிலுக்கு வரக்கூடாது தாத்தா. ஏன்? உண்மையில ஒரே மருந்து வாசனையா இருக்கு தாத்தா. மருந்து வாசனை இருந்தா வரக்கூடாதா? ஏண்டா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இல்லப்பா, டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நீங்க எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு தான் உங்களை கூட்டு போல. ஏய், டாக்டர் என்னடா டாக்டர்? நீ என்ன கூட்டிட்டு போடா. ஏங்க, அடம் பிடிக்காதீங்க, பேசாம ரெஸ்ட் எடுங்க. தாத்தா நீ கோயிலுக்கு தானே போகணும். ஆமாடா கண்ணு, நான் கூட்டு போறேன் தாத்தா. அப்படி சொல்லு. குஷி, தாத்தா உடம்பு சரியில்லைல்ல, டிஸ்டர்ப் பண்ணாத. நீ சும்மா இரு சித்தி. தாத்தா நீ வா தாத்தா, நான் கூட்டு போறேன். சீக்கிரமா வா. முடியலடா கண்ணா. நீ தானே போறேன்னு சொன்ன. குஷி சும்மா இரு குஷி. வா தாத்தா. என்னால முடியலம்மா. குஷி ஏன் தாத்தா? ஷாமலா, ஷாமலா, ஷாமலா. என்னங்க, என்னாச்சு? இது உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுதான் பயமா இருக்கு. நீங்க கண்ணை மூடி படுங்க, தூக்கம் வரும். தூக்கம் வரல ஷாமலா. ஏங்க, நான் வேணா கால் அமுக்கி விடவா? கால்? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஷாமலா, பயங்கரமான கனவு, நினைச்சாலே பதட்டமா இருக்கு. ஏங்க, அப்படி என்னங்க கனவு கண்டீங்க? அது இதே பெட்டில் தான் நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். நீ கூட பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த. அப்புறம் ஸ்னேகா, குஷி, ராஜீவ் எல்லாரும் வந்தாங்க. குஷி பட்டுப்பாவடெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா வந்துச்சு. எல்லாரும் வந்திருக்காங்க, குஷியும் வந்திருக்கா. இதுல என்னங்க பிரச்சனை? இதுக்கு போயா பயந்து எழுந்திரிச்சிட்டீங்க? ஐயோ, நான் சொல்றத கேளுண்டி. முடியலடா கண்ணா. தாத்தா எனக்கு 2 காலம் இல்லடி, அப்படியே பயந்து போயிட்டேன். அதை அடிச்சு எழுந்தா கனவு. அப்புறம் தான் உன்னை எழுப்பினேன். என்னடி? ஏங்க, இந்த மாதிரி அபசகுணமா கனவு வரக்கூடாதுங்க. எனக்கும் பயமா இருக்குங்க. கனவுல கால் இல்லாம இருந்தா அவசகுணமா? இல்லைங்க, உங்களை கோவிலுக்கு வேற கூட்டிட்டு போக சொல்லிருக்கீங்க. ஸ்னேகாவும் ராஜீவும் வேண்டான்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு 2 கால் வேற இல்லைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரா மாதிரி இருக்குங்க. ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவேன்னு பார்த்தா அவசகுணம் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துற. இல்லைங்க, எனக்கு என்னமோ இது சரியா படலைங்க. நம்ம வீட்டுக்கு போனது ஒரு ஜோசியரை பார்த்து பேசிடலாங்க. ஏதாவது பரிகாரம் பண்ண சொன்னா பண்ணிடலாம். இல்லைன்னா நிச்சயமா என் மனசு கேட்காதுங்க. ஆரம்பிச்சிட்டியா பரிகாரம் அது இதுன்னு எனக்கு செலவு வைக்கிறதுக்கு? ஏங்க, சாமிக்கு பண்ற செலவுக்கு கணக்கு பார்க்க கூடாதுங்க. உங்களை விட எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க. ஏய், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுரி, ஏன் பயப்படுற? நான் நினைக்கிறதே அது இப்போ
அப்படி உங்ககிட்ட ஏன் சொன்னேனே புரியல. எனக்கு என்னன்னா, நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடி. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, இதை கல்யாண வீட்டையே நீ ஒப்பாரி வைப்ப, சாவு வீட்டில் கேட்கணுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. இந்த வருஷம் குரு பயிற்சியே நம்ம குடும்பத்துக்கு சாதகமா இல்லைன்னு ராசி பலன்ல போட்டிருக்காங்க. அதுக்கே பரிகார பூஜை பண்ணியே ஆகணுங்க. நீங்க முதல்ல தூங்குங்க, படுங்களேன். ருத்ரா, சீக்கிரம் வா ருத்ரா. கொஞ்சம் இதை பாத்துக்கோ, அவர் என்னமோ கூப்பிடுறாரு, கேட்டுட்டு வரேன். பாத்துக்கிறேன், போயிட்டு வா. என்னங்க? இத பாரு. இது நம்ம சிட்லப்பாக்க லேண்டோட டாக்குமெண்ட். இதையும் இப்ப வெளியில எடுத்தீங்க? இத விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுமா. ஏங்க, இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம், எதுக்காக இதை இப்ப விக்கணும்? அது இல்ல, நம்ம நிலத்துக்கு பக்கத்துல 25 ஏக்கர்ல ஒரு ஐடி பார்க் கட்டுறான். அவனுக்கு நம்ம நிலம் வேணும். வேற யாராவது வந்தா அடிச்சு பிடிச்சு வாங்கிடுவான். நான் போலீஸ்காரங்க இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசணும். கிரவுண்டுக்கு 30 லட்சம் போற இடத்துல 50 லட்சம் தரேங்கிறான். நாளைக்கு அட்வான்ஸ் 10 லட்சமும் தரேங்கிறான். ஏங்க, 50 லட்சம் ரூபாய்னா உடனே விக்க வேண்டியதானேங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த 2 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கணும். அது குடுக்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா. என்ன பிரச்சனை? அந்த நிலம் பிரதீப் பேர்ல இருக்கு. அவன் வந்து கையெழுத்து போட்டாதான் அது விற்க முடியும். இங்க இருக்கிறவன் அவன் சஞ்சய்னு சொல்றான். நான் இப்போ உன் பிள்ளை போய் எங்க போய் தேடுவேன்? இங்க இருக்கிறவன் அவன் சஞ்சய்னு சொல்றான். நான் இப்போ உன் பிள்ளை போய் எங்க போய் தேடுவேன்? இப்ப என்னங்க பண்றது? பத்திரம் அவன் பேர்ல இருக்கு. நம்ம பர்மிஷன் இல்லாம பிரதீப் விற்கலாம். ஆனா அவன் பர்மிஷன் இல்லாம நாம விற்க முடியாதே. சரிங்க, அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வேற என்ன பண்றது? என்னம்மா பேசுற நீ? அந்த ஐடி பார்க் நம்ம நிலத்தை சுத்தி கட்டிட்டான்னா அடிபாட்டு வேலை கேட்பான். அப்புறம் இப்ப என்னங்க பண்ண போறீங்க? அதான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அவன் பேர்ல இருக்கு. ருத்ரா, மாப்ள, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. வாமா, வாங்க வாங்க. கதிர் என்பவர் கொல்லப்பட்ட இவ்வழக்கில் போலீசாரால் உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை. கொலை செய்யப்பட்ட கதிர் மீது பல்வேறு புகார்கள் உள்ளன. அவரை கொல்வதற்கான நோக்கம் அவரால் ஏமாற்றப்பட்ட பலருக்கும் இருந்திருக்கலாம். குறிப்பிட்ட இவர்தான் கதிரை கொலை செய்திருக்க வேண்டும் என்று போலீசாரால் திட்டவட்டமாக யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சரவணனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே அவரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. சரவணனுக்கு எதிரான கொலை வழக்கு இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது. கதிர் கொலையில் உண்மையான குற்றவாளியை விரைந்து பிடிக்க காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.